பாலியல் வன்கொடுமை இதெல்லாம் நடந்து இப்போ கூட கோவையில் வந்து 10 வயசு சிறுமி வந்து உயிரிழந்திருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து எந்த மாதிரியான விளக்கங்கள் கொடுப்பாரு, எந்த மாதிரியான ஸ்டெப்லாம் எடுப்பாரு? இப்போ லேட்டஸ்ட்டாக வர்ற தகவல், அந்த தாயே இந்த சதிக்கு உடந்தையாக இருந்திருக்காங்க. இதில் நிறைய விஷயங்கள் இன்னும் வெளிவரல. அப்போது ஒரு விசாரணையை காவல்துறையினர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அமைச்சரோ முதலமைச்சரோ வந்து பப்ளிக்கில் வந்து அதை பற்றி சொன்னால் விசாரணை தடம் புரண்டுடும். சமூக ஊடகத்தில் யாரோ ஒரு இரஸ்பான்சிபிளாக கேள்வியை இல்லை நியூஸை பரப்பிட்டு இருந்தால் அதுக்கு பதில் சொல்கிறதா ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட்டுடைய வேலை. அது நிர்வாகம், அரசாங்கம் இருக்குது. நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, நம்ம ஆட்கள் எப்படி பழகிட்டோன்னா, திமுக அதிமுக நடை போட்டு அதே பாட்டையில் வர்றதுக்கு அவர் தயாராக இல்லை. அவர் ஒரு வகையான வித்தியாசமான ஆட்சியை கொடுக்கணும் மக்களுக்குன்னு வந்திருக்காரு. அதனால் அவங்க வந்து முதலமைச்சர் பேசுவாரான்னு நீங்களே கேட்குறீங்க பாருங்கள். எதுக்கு முதலமைச்சர் பேசணும்? அப்போ அதுக்கு கீழே இருக்கிறவங்க, அதிகாரிகள், மற்றவர்கள்லாம், நிர்வாகிகள்லாம் எதுக்கு இருக்காங்க? ஒரு ஆட்சி வந்திருக்கு, நிர்வாகம் ஒரு 2 வாரம் ஆச்சுன்னு வச்சிங்களேன். இப்போ நீங்கள் அரிசியை போடுறீங்க, எவ்வளோ நேரம் கழித்து சாப்பாடு எப்படி வெயிட் பண்ணுவீங்கல்ல? அதுபோல் இந்த நிர்வாகம், இந்த ஆட்சி மாறி இருக்கு. இதனுடைய செயல்திறன், ஆளுமை திறன், நிர்வாகத்திறன் என்ன ஆயிருக்கு, எப்படி இருக்குதுன்றத ஒரு சோதிச்சு பார்க்குற கால அவகாசம் 6 மாதங்க. இந்த இன்டெலிஜென்ஸுன்றது எதிராளிகள், அரசியல் எதிராளிகளை உளவு பார்க்கறதுக்கு பயன்பட்டதை தவிர, குற்றங்கள் நடக்குதா, குற்றங்கள் வந்து யார் செய்ய போகிறான், எங்கே நிகழப்போகுது, இல்லைன்னா கள்ளக்குறிச்சியில் போலீஸ் ஸ்டேஷன் பின்னாலேயே கள்ளச்சாராயம் காசிட்டு இருப்பானா? இப்போ உளவுத்துறை எவ்வளோ பெரிய ஃபெயிலியராக இருந்தால் 62 பேர் செத்தான் இல்லை? கடந்த காலங்களில் ஆட்சி செய்த மிக நீண்ட காலத்துக்கு திமுக அதிமுக காவல்துறையை வந்து கெடுத்து சீரழிச்சு வச்சிருக்காங்க. அதை 2 வாரத்திலேயே எவனாலையும் செய்ய முடியாது. அவங்ககிட்ட மாய மந்திரம், மாய மோதிரம் இருந்தால் கூட அதை மாற்ற முடியாதுங்க. ஸோ லெட் அஸ் வெயிட். கல்யாணம் பண்ணால் கூட 10 மாதம் கழிச்சு தானுங்க குழந்தைய எதிர்பார்க்க முடியும். அரச மரத்தை சுற்றிட்டு யாரோ ஒருத்தி வைத்த தடவி பார்த்தாலாம். அந்த மாதிரி ஸ்டாலினும் உதயநிதி இருக்க முடியாது இல்லை. எலக்ட்ரிசிட்டி வந்து கம்ப்ளீட்டாக ரீவாம்ப் பண்ணும். இப்போ அந்த மின்சாரத்துறைக்கு பொறுப்பாக போட்டிருக்க நிர்மல் குமார் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. இதில் வந்து ரொம்ப மோசமாக 300 டெண்டர், ஷார்ட் டேர்ம் டெண்டர்லாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதாவது எந்த அளவுக்கு அவசரமாக பண்ணியிருக்காங்கன்னா, நான் ஒரு காணொளி பார்த்தேன். ஏதோ ஒரு பவர் ஜென்ரேஷன் ரூமில் ஊர் மக்கள்லாம் போய் சத்தம் போடுறாங்க. உண்மையான உண்மை, ரியல் ப்ராப்ளம் அது. அவங்க சண்டை போடுறாங்க, அவங்க எஜிடேட் பண்ணுறாங்கன்னா அதில் ஒன்றும் பாலிட்டிக்ஸ் இல்லை. இப்போ அவங்க வந்து கேட்குறாங்க, அதில் ஒரு ஊழியர், கடைநிலை ஊழியரோ இடைநிலை ஊழியரோ இல்லை ஒரு நிரந்தர ஊழியரா ஒப்பந்த ஊழியரான தெரில, அந்த ஆள் உட்காந்துக்கிட்ட ஆணவமாக சொல்கிறான், இதெல்லாம் முதலமைச்சர்கிட்ட போய் சொல்லுங்கன்றான். யூ சி த டோன் அண்ட் டெனர். இப்போ அவன் நிச்சயமாக ஒரு திமுக ஆதரவாளராகவோ, திமுக ஆட்சியில் நியமிக்கப்பட்டவனாவோ, இல்லை செந்தில் பாலாஜியால் எடுக்கப்பட்டவனாவோ இருக்கலாம். சித்திரை ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியலை பற்றி பல கேள்விகளுக்கு பதிலளிக்க நம்ம கூட இணைஞ்சிருக்காரு அரசியல் விமர்சகர் மதிவணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ சில நாட்களாக வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை தாவைக்கு ஆட்சியில் அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சனங்கள் வந்து போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா கொலை கொள்ளை அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. இன்னொரு சைடு வந்து பாலியல் வன்கொடுமை இதெல்லாம் நடந்து இப்போ கூட கோவையில் வந்து 10 வயசு சிறுமி வந்து உயிரிழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திருச்சியிலையுமே வந்து மருத்துவ சிகிச்சை வந்து தப்பாக அளிக்கப்பட்டு அந்த நர்சிங், அந்த மாணவி வந்து உயிரிழந்திருக்காங்க. இந்த மாதிரி பல விமர்சனங்கள் வந்து திமுகவும் வச்சிட்ருக்காங்க. அந்த ஆட்சியில் நடந்தது தான் தாவைக்கு ஆட்சியிலையும் நடந்திருக்கு. மாற்றம் என்ன வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சமூக வலைதளங்களில் ரொம்பவுமே சர்ச்சைக்குரிய விஷயமா இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து எந்த மாதிரியான விளக்கங்கள் கொடுப்பாரு, எந்த மாதிரியான ஸ்டெப்லாம் எடுப்பார்? உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். முதல்ல முதலமைச்சர் விஜய் எதுக்கு இதுக்கு விளக்கம் கொடுக்கணும்? சமூக ஊடகத்தில் யாரோ ஒரு இரஸ்பான்சிபிளாக கேள்வியை இல்லை நியூஸை பரப்பிட்டு இருந்தால் அதுக்கு பதில் சொல்கிறதா ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட்டுடைய வேலை. அது நிர்வாகம், அரசாங்கம் இருக்குது. நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, நம்ம ஆட்கள் எப்படி பழகிட்டோன்னா, இந்த ஆட்சி இது வரைக்கும் திமுக அதிமுக பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகாரிகள் யாரும் எதுவும் பேச மாட்டான். இவங்க தான் வந்து, ஆனால் அந்த அதிகாரி எழுதி கொடுக்குறத தான் இவங்க பேசுவாங்க. இவங்க தான் முன்னால் வந்து நின்றுக்கிட்டு எல்லாத்துக்கும் பேசிகிட்டு இருப்பாங்க. சீஃப் மினிஸ்டர் தான் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கூட கொடுப்பாரு. அதை வந்து இதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியிலையோ அதுக்கு முன்னாலேயோ இல்லாத ஒரு விஷயங்கள்ங்க. அதாவது பியூர்லி பர்சனாலிட்டி கல்ட்டை டெவலப் பண்ணுறது.
ஆட்சியில் வந்து ஆட்சி என்பது நிரந்தரமாக இருக்கிறதுங்க. இவங்கெல்லாம் அமைச்சர்கள் வருவார்கள் போவார்கள். அப்போ இந்த சம்பவம் நடக்குதுன்னா அதை பற்றி அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அதிகாரி அவன் தான் சொல்லணும். அவன் தான் கவர்னன்ஸ். நீங்கள் அரசியல்வாதி இன்றைக்கி இருப்பீங்க, நாளைக்கு போயிடுவீங்க. இப்போ இவங்க இப்படி தப்பான பழக்கத்தெல்லாம் பண்ணி அவரும் விஜயும் இப்போ இந்த மாதிரி மைக்கு பிடிச்சி பேசிகிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர் தான் மாற்றம் பண்ணுவேன்னு தானே வந்திருக்காரு. திமுக அதிமுக நடை போட்டு அதே பாட்டையில் வர்றதுக்கு அவர் தயாராக இல்லை. அவர் ஒரு வகையான வித்தியாசமான ஆட்சியை கொடுக்கணும் மக்களுக்குன்னு வந்திருக்காரு. அதனால் அவங்க வந்து முதலமைச்சர் பேசுவாரான்னு நீங்களே கேட்குறீங்க பாருங்கள். எதுக்கு முதலமைச்சர் பேசணும்? அப்போ அதுக்கு கீழே இருக்கிறவங்க அதிகாரிகள் மற்றவர்கள்லாம் நிர்வாகிகள்லாம் எதுக்கு இருக்காங்க? பிரைம் மினிஸ்டர் அப்படி தான் பேசிகிட்டு இருக்காரா எல்லாத்துக்கும்? நான் கேட்குறேன். இந்தியா பூரா இருக்கிற பிரச்சனைகள்லாம் டெய்லி பிரைம் மினிஸ்டர் டே இன் அண்ட் டே அவுட் பேசணுமா? இது இவங்க பண்ணுற பேட் கல்ச்சருங்க. அந்த கலாச்சாரத்தை, திராவிட கலாச்சாரத்தை விஜய் மேலே திணிக்க பார்க்குறாங்க. அதுக்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஒரு மாற்று அரசு, அதாவது ஒரு மாற்றங்களை தரும் அரசு, இதுதான் ஒரு ஒன்று. ஏன் அவர் பேசலை? அவர் வாயை திறக்கலை. அவர் வாயை திறந்துட்டா அந்த குற்றம் செய்தவன் கடுமையாக தண்டிக்கப்படணும். இனி இந்த குற்றங்கள் நிகழக்கூடாது. அது சம்மந்தப்பட்ட எல்லாரையும் காவல்துறை வந்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கணுன்றது தான், நிவாரணம் கொடுக்கணுன்றது கூட ஒரு கோரிக்கையாக இருக்கலாம். ஆனால் முதலமைச்சர் வாயை திறக்கலை, அமைதியாக இருக்கிறார் அப்படின்னா, முதலமைச்சர் வாயை திறந்தால் இதெல்லாம் நடக்குமா? அவர் யார்கிட்ட பேசணுமோ பேசியிருப்பார். அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பார் டிஜிபிக்கு, ஐஜிக்கு. அவங்க வேலை செய்வாங்க. இதுதான் சரியான கவர்னன்ஸு. அதை விட்டுட்டு இவங்க வந்து அப்படி மைக் காட்டின இடத்தெல்லாம் பேசிக்கிட்டு அது அவர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறோம் அப்படி, இதெல்லாம் தேவையில்லாத வேலைங்க. அவர் தான் இவர்களையே பேச மாட்டார் மைக்கில். பார்த்துருக்கீங்கல்ல, நீட்டி முழக்கி வட்ட செயலாளர் வண்டு முருகன் அவர்களே அந்த கடைசி ரோவில் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகி இதெல்லாம் சொல்ல மாட்டார். எடுத்த உடனே வந்துடுவார் விஷயத்துக்கு. அப்போ அவர் இந்த திமுக அதிமுகவுக்கு மாற்றாக வந்திருக்கிறாரு. இவங்க போன அதே வேலையை பண்ண பயணத்தையே பண்ணணும்னு மக்கள் எதிர்பார்க்குறதும் தப்பு. ரிசல்ட்டை எதிர்பாருங்க, அது தப்பு கிடையாது. ரெண்டாவது வந்துங்க, ஒரு ஆட்சி வந்திருக்கு, நிர்வாகம் ஒரு 2 வாரம் ஆச்சுன்னு வச்சிங்களேன். இப்போ நீங்கள் அரிசியை போடுறீங்க, எவ்வளோ நேரம் கழித்து சாப்பாடு எப்படி வெயிட் பண்ணுவீங்கள்ல? அதுபோல் இந்த நிர்வாகம், இந்த ஆட்சி மாறி இருக்கு. இதனுடைய செயல்திறன், ஆளுமை திறன், நிர்வாகத்திறன் என்ன ஆயிருக்கு, எப்படி இருக்குதுன்றத ஒரு சோதித்து பார்க்குற கால அவகாசம் 6 மாதங்க. அதனால தான் நார்மலாக சொல்லுவாங்க, இப்போ இல்லை முன்னால் சொல்லுவாங்க, ஹனிமூன் பீரியடு ஃபார் த நியூ கவர்மெண்ட். எதுக்கு? த கவர்மெண்ட் ஹேஸ் டு செட்டில் டவுன். ஒரு புதிய அரசாங்கம் வந்ததுன்னா அது செட்டில் டவுன் ஆகணும். அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மாற்றம், நிர்வாகம் மாற்றம், இதெல்லாம் செய்கிறதுக்கு அதுக்கு ஒரு 3 மாதம் ஆகும். அதுக்கப்புறம் அதனுடைய ஃபங்க்ஷனிங் 3 மாதம். 6 மாதத்துக்கு குற்றம் சொல்லக்கூடாது, குறை சொல்லக்கூடாதுன்றது தான் எழுதப்படாத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதைத்தான் ஸ்டாலின் 4ஆம் தேதி 5ஆம் தேதியோ சொன்னார். ஆனால் சொன்னவர் 6ஆம் தேதியே அதை மாற்றிட்டார். முகாரி ராகம் பாட ஆரம்பிச்சிட்டாருங்க, அப்பாவும் பிள்ளையும். அதனால் வந்துங்க, எனி கவர்மெண்ட், எல்லா கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பீரியட் கொடுக்கணும் அவங்களுடைய செயல்பாட்டை, நிர்வாகத்திறமை நிரூபிப்பதற்கு. நாங்கள் எதுவுமே கொடுக்க மாட்டோம், அடுத்த நாள்லேருந்து காட்டுன்னா, இப்போ நடக்கிறது எல்லாமே கடந்த 10 ஆண்டுகளாக என்னெல்லாம் இந்த திமுக அதிமுக ஆட்சிகள் பண்ணியிருக்காங்களோ அதனுடைய மிச்ச சொச்சம்தான். தமிழில் சொல்லுவாங்கள்ல, மழை விட்டாலும் தூறல் இருக்குன்னு, அதுதான் இது. அப்போ இதுக்கு பொறுப்பு யாராவது ஏற்றுக்கணுன்னா காவல்துறை, சட்டம் ஒழுங்குக்கு. இதுக்கு முன்னால் ஆட்சி பண்ண ஸ்டாலின் தான் பொறுப்பேற்றுக்கணும். இப்போ பொறுப்பேற்றவர் இன்னும் இப்போ தான் பட்டன் கையை வாங்கியிருக்காரு. அதுக்குள்ளே நீ தான் இன்றைக்கி பிரதமர், அதில் நீ தான் பொறுப்புன்னா, இது வந்து காவல்துறை வந்து நிறைய சீரழிஞ்சு போயிருக்கு. உளவுத்துறை டோட்டலாக ஃபெயிலியர் ஆகிருக்குங்க. அதுக்கு காரணம் அது ஏவல் துறையாக ஆளுங்கட்சிக்கு மாற்றப்பட்டு விட்டது. இந்த இன்டெலிஜென்ஸுன்றது எதிராளிகள், அரசியல் எதிராளிகளை உளவு பார்க்குறதுக்கு பயன்பட்டதை தவிர, குற்றங்கள் நடக்குதா, குற்றங்கள் வந்து யார் செய்ய போகிறான், எங்கே நிகழப்போகுது, இல்லைன்னா கள்ளக்குறிச்சியில் போலீஸ் ஸ்டேஷன் பின்னாலேயே கள்ளச்சாராயம் காசிட்டு இருப்பானா?
இப்போ உளவுத்துறை எவ்வளோ பெரிய ஃபெயிலியராக இருந்தால் 62 பேர் செத்தான்ல. ஸோ அதனாலங்க கடந்த காலங்களில் ஆட்சி செய்த மிக நீண்ட காலத்துக்கு திமுக அதிமுக காவல்துறையை வந்து கெடுத்து சீரழித்து வச்சுருக்காங்க. அதை 2 வாரத்திலேயே எவனாலையும் செய்ய முடியாது. அவங்ககிட்ட மாய மந்திரம் மாய மோதிரம் இருந்தால் கூட அதை மாற்ற முடியாதுங்க. ஸோ லெட் அஸ் வெயிட். அவர் என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுருப்பாருங்க. அதனால தான் 2 மணி நேரத்தில் பிடிச்சிட்டாங்க. இப்போ அது என்ன நடவடிக்கை அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக வர்ற தகவல் அந்த தாயே இந்த சதிக்கு உடந்தையாக இருந்திருக்காங்க. இதில் நிறைய விஷயங்கள் இன்னும் வெளிவரல. அப்போது ஒரு விசாரணையை காவல்துறையினர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு அமைச்சரோ முதலமைச்சரோ வந்து பப்ளிக்கில் வந்து அதை பற்றி சொன்னால் விசாரணை தடம் புரண்டுடும். என்ன முதலமைச்சர் சொல்லிட்டாருங்க, அந்த ரீதியில் விசாரிங்கன்னு போயிடுவானுங்க. ஸோ பேசாமல் இருக்கணும், வாயை மூடிட்டு இருக்கணும். இவங்களுக்கு நமன்றது மைக்கை கட்டணுன்னு பேசணும்னு நினைக்கிறாங்க. விஜய் அப்படி இல்லை, அவர் சாதாரணமாகவே பேச மாட்டார், செயல் வீரர். அதனால் அவர் பேசாமல் இருக்கார். ஏன்னா அவர் என்ன பேசினாலும் இட் வில் கோ டவுன் டு த போலீஸ். மக்கள்கிட்ட என்ன போய்டும்னா ஒரு கருத்து ஃபார்ம் ஆகிடும்ல. ஓ இதுதானா அவர் இப்போ சொல்லாச்சு, இதுக்கெல்லாம் காரணம் திராவிட ஆட்சிகள் தாங்கன்னு. இப்போ செந்தில் பாலாஜியை முன்னால் ஒருத்தர் கேட்டார், ஆட்சிக்கு வந்து 40 நாள் கழிச்சு என்னங்க ஒரே பவர் பிரேக் டவுன், அது பவர் ஃபெயிலியராக, இதெல்லாம் இந்த முன்னால் அதிமுக கொள்கை தாங்க இதுன்னாரு. 40 நாள் கழிச்சு நீங்கள் 8 நாள் 10 நாள்லேயே இந்த ஆட்சிக்கு தலையில் எல்லாத்தையும் சுமத்துனீங்கன்னா சாதாரண மக்கள் இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு பாலிட்டிக்ஸ் இருக்குது, நோக்கம் இருக்குது, உங்களுக்கு ஒரு எரிச்சல் கோபம் இருக்குது. நீங்கள் அதனால் என்ன ஒன்றா பேசுகிறீங்க. ஆனால் மக்கள் நிதானமாக தான் யோசிப்பான். இப்போ தானப்பா வந்திருக்காரு அவர், இன்னும் ஐஜி எல்லாருமே மாற்றலையே, போலீஸில் பெருச்சாலிங்கெலாம் நிறைய இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் ரவுடிஸ் எல்லாம் ரவுண்ட் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ்லாம் ஜெயிலுக்கு போட்டிருக்காங்க, ஒரு 4-5 இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு சில இன்ஸ்பெக்டர்ஸை வந்து வெயிட் லிஸ்டடில் போட்டிருக்காங்க. இப்படி கரூரில் என்டையர் டிஸ்ட்ரிக்ட் போலீஸே ஓவரால் பண்ணிட்டாங்க. இப்படி சில மாற்றங்கள் நடந்துட்டுருக்குங்க. இப்போ கல்யாணம் பண்ணால் கூட 10 மாதம் கழித்து தானேங்க குழந்தைய எதிர்பார்க்க முடியும். அரச மரத்தை சுற்றிட்டு யாரோ ஒருத்தி வைத்த தடவி பார்த்தாலாம் அந்த மாதிரி ஸ்டாலினும் உதயநிதியும் இருக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் we need to give some time for their performance. அப்புறம் தான் நம்ம அதை பண்ணலாம். அதுக்காக அவங்க எல்லாம் முடிச்சிட்டாங்க நல்லது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். லெட் அஸ் கிவ் தம் எ சான்ஸ். அதை நம்ம மறுக்கக்கூடாது. சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க காவல் வந்து சரியாக நடக்கலை அப்படின்னு. அதே மாதிரி தான் கோவையில் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து காவல்துறையினர் வந்து சிரிச்சுக்கிட்டு அந்த மாதிரி அந்த சிறுமிக்கா வழக்குகளை வந்து சிரிச்சுக்கிட்டு பதிலளிக்காமல் அப்படி இருந்தாங்க. ஸோ முதலமைச்சர் கீழே தான் சட்ட போலீஸ் காவலர் இது இருக்குது. ஸோ அவர் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை, அவங்கக்கிட்ட எதுவும் ஸ்ட்ரிக்டாக சொல்லலை, அந்த மாதிரி சில விமர்சனங்கள்லாம் போகுது. அதே மாதிரி இந்த கரண்ட் விஷயம் நீங்கள் சொன்னீங்க. ஸோ விஜய் அவர்கள் வந்து கரண்ட்டு 200 யூனிட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா இப்போ வந்து நிறைய இடங்களில் வந்து கரண்ட் இல்லை அப்படின்ட்டு போராட்டங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து எந்த மாதிரி, இது வந்து வேணும்னே பண்ணுறாங்களா இல்லை திமுக வந்து கூட்டு சதி பண்ணுறாங்களா? இது விளக்கம் என்ன சார், நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய கருத்து. அதாவது போலீஸ் அதிகாரிகள் பப்ளிக்கில் இந்த மாதிரிலாம் ப்ரெஸ்லாம் நடத்தும்போது கண்ணியத்தோடு நடந்துக்கணும். அதில் வந்து ஒரு சாதாரண விஷயம் இது. இதெல்லாம் முதலமைச்சராக பார்த்துட்டு சொல்லிகிட்டு இருப்பார். எல்லாம் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸு, அவங்களாம் ஒன்றும் புத்தம் புது கல்லூரி காளைகள் இல்லை. அப்போ அதெல்லாம் அவங்களுக்கு தெரியணும். அட்லீஸ்ட் அவங்க மேலதிகாரிகள் அவங்கள திருத்துவாங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம முன்னால் பப்ளிக்கில் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கறது மடத்தனம். இப்போ நீங்கள் செய்கிறத அவங்க பார்த்துருப்பாங்க, அவங்க கூப்பிட்டு வான் பண்ணுவாங்க. ஏன் இப்படிலாம்? இதுக்கெல்லாம் ஒரு அரசாங்கமோ ஒரு ஆட்சியோ பொறுப்பேற்றுக்க முடியாதுங்க. அப்படின்னு பார்த்தா எதுவுமே நீங்கள் நடக்க முடியாது. அதனால் இது ஒன்று. ரெண்டாவது, எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டு போர்டு வந்துங்க, அது செந்தில் பாலாஜி வந்து ஷூடோ மினிஸ்டராக இருந்தார். அதுக்கு பேருக்கு ஒருத்தர் மந்திரியாக இருப்பார். ஆனால் இவர் வீட்டில் தான் உட்காந்து ஃபைல் பார்ப்பாங்க, இவர் தான் அதுக்கு எல்லா ஆர்டரும் போடுவார். கையெழுத்து மட்டும் சிவசங்கரன் போட்டுட்டு இருந்தார். அதனால் வந்துங்க எலக்ட்ரிசிட்டி வந்து கம்ப்ளீட்டாக ரீவாம்ப் பண்ணும். இப்போ அந்த மின்சாரத்துறைக்கு பொறுப்பாக போட்டிருக்க நிர்மல் குமார் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. இதில் வந்து ரொம்ப மோசமாக 300 டெண்டர் ஷார்ட் டேர்ம் டெண்டர்லாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதாவது எந்த அளவுக்கு அவசரமாக பண்ணியிருக்காங்கன்னா பல 100 கோடி ஊழல் நடந்துட்டுருக்கு, வழக்குகள் இருக்குது. செந்தில் பாலாஜி நுழைஞ்சாருன்னா யானை வரும் முன்னே
மணி ஓசை வரும் ஐயா, மணி ஓசை வரும் முன்னே, யானை வரும் பின்னே. செந்தில் பாலாஜி டாஸ்மாக் இன்சார்ஜ் கொடுத்தா அவர் 10 ரூபா பாலாஜி ஆகிடுவார். அவர் எப்படின்னா இதில் பிஹெச்டி வாங்கியிருப்பார்னு நினைக்கிறேன். எப்படி ஊழல் பண்ணுறது, எப்படி மக்கள் சொத்தை கொள்ளை அடிக்கிறது, அரசு பணத்தை கஜானாலேருந்து வாடுறதுன்றதுல செந்தில் பாலாஜி ஒரு எம்டன். அதனால தான் செந்தில் பாலாஜி ஒரு திருடன், ஊழல் பெருவழின்னு கரூரில் போய் மீட்டிங் போட்டு திட்டின ஸ்டாலின் பெரிய வாஷிங் மிஷினில் அவரை போட்டு எடுத்தா திமுகவுக்கு வந்த உடனே அவர் தான் தியாகின்ட்டார். அவர் எதை தியாகம் பண்ணாருன்னு நமக்கு தெரியாது. ஸோ எலக்ட்ரிசிட்டி போர்டில் இஷ்யூஸ் இருக்குங்க. அதில் நிறைய கருப்பு ஆடுகள் இருக்குது, நிறைய தவறான. நான் ஒரு காணொளி பார்த்தேன். ஏதோ ஒரு பவர் ஜென்ரேஷன் ரூமில் ஊர் மக்கள்லாம் போய் சத்தம் போடுறாங்க. உண்மையான உண்மை, இந்த கோடை காலத்தில் அதுவும் இரவு நேரங்களில் ஏசி, மின்விசிறி, விளக்கெல்லாம் இல்லாமல் குழந்தைங்க தூங்குறது, கொசு தொல்லை, இதெல்லாம் நிறைய ரியல் ப்ராப்ளம். அது அவங்க சண்டை போடுறாங்க, அவங்க எஜிடேட் பண்ணுறாங்கன்னா அதில் ஒன்றும் பாலிட்டிக்ஸ் இல்லை, அது ப்ராக்டிக்கல். இப்போ அவங்க கேட்குறாங்க, அதில் ஒரு ஊழியர், கடைநிலை ஊழியரோ இடைநிலை ஊழியரோ இல்லை ஒரு நிரந்தர ஊழியராக ஒப்பந்த ஊழியரான கூட தெரில, அந்த ஆள் உட்காந்துக்கிட்ட ஆணவமாக சொல்கிறான், இதெல்லாம் முதலமைச்சர்கிட்ட போய் சொல்லுங்கன்றான். யூ சி த டோன் அண்ட் டெனர். இப்போ அவன் நிச்சயமாக ஒரு திமுக ஆதரவாளராகவோ திமுக ஆட்சியில் நியமிக்கப்பட்டவனாவோ இல்லை செந்தில் பாலாஜியால் எடுக்கப்பட்டவனாவோ இருக்கலாம். இல்லைன்னா ஒரு பவர் ஃபெயிலியருக்கு ஜனங்க சண்டை போட்டால் அவன் என்ன சொல்லணும், என்னால் இது முடியாதுங்க, எங்கள் ஃபோர்மேன் கிட்ட சொல்லுங்கள், இல்லை எங்கள் ஏஇயை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லலாம். முதலமைச்சரை போய் கேளுங்க அப்படின்னா, நான் இதை பார்த்தேன் இந்த காணொலி, அதனால் சொல்கிறேன், நீங்கள் சொன்னீங்கல்ல இதில் உள்நோக்கம் இருக்குதா, இருக்கலாம். இந்த ஆட்சி கெட்டிப்பற்றக்கூடாது, உறுதியாகிடக்கூடாது, கன்சாலிடேட் ஆகிடக்கூடாது. இதுக்கு ரொம்ப நல்ல பேராக இருக்க 8 தலித் அமைச்சர்கள், இவ்வளோ சிறுபான்மை முஸ்லீம்கள், கிறிஸ்துவர்கள், பெண்கள், இதனடா இது பெரிய மாடல் கவர்மெண்ட்டாக இந்தியாவுக்கே வந்துடும் போல இருக்க, இதை நடக்க விடக்கூடாதுன்றதுக்காக ஒரு தீய நோக்கத்தோடு திமுக தலைமை சொல்லி செய்கிறாங்கன்ல. திமுகனா திமுகவில் வட்ட செயலாளர் இருப்பான், எம்சி இருப்பான், இல்லை பஞ்சாயத்து பிரசிடெண்ட், அவங்களாம் இருந்துட்டு தானே இருப்பாங்க. இப்போ அவங்க ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மடத்தனமாக மக்களை துன்புறுத்துனா விஜய்க்கு கெட்ட பேர் வரும்லாம் பண்ணாங்களாம். இதெல்லாம் நடக்கலாம், இல்லை உண்மையாகவே பிரச்சனைகள் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இதுக்கு உடனடி தீர்வு காண வேண்டியது ஆட்சியாளர்களுடைய கடமை. ஆனால் இந்த தீர்வு பற்றி பேசாமல் இதுக்கெல்லாம் பொறுப்பு முதலமைச்சர் விஜய், இதான் மாற்றமானா என்ன மாற்றத்தை நீங்கள் 15 நாளில் எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் சொன்ன உறுதிமொழியே இந்த உரிமை தொகையை கொடுக்கறதுக்கு 28 மாதம் எடுத்துக்கிட்டீங்க. 21 நீங்கள் திமுக உறுதிமொழி கொடுத்தார் ஸ்டாலின், அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் உரிமை தொகை 1000ன்னு. ஆனால் 2 வருஷம் 4 மாதம் கழித்து தான் நீங்கள் அதுக்கு உத்தரவே போட்டீங்க. உங்களுக்கு 2.5 வருஷம் தேவைப்பட்டிருக்குது. உத்தரவு போடும்போது என்ன செக் வச்சிங்க? தகுதியுள்ளன்னு ஒரு வார்த்தையை சேர்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்த 1 கோடி பெண்களை ஏமாத்திட்டீங்க. ஆக ஒரு ஆட்சினா, ஒரு அரசாங்கம்னா, நான் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி 2 வருஷம் டைம்லாம் கொடுக்க சொல்ல, கிவ் தம் 6 months பீஸ்ஃபுல் பீரியட். அதுக்குள்ளே இங்கே கொலை நடக்குது. ஒரு 8 கோடி மக்கள் உள்ள ஒரு மாநிலத்தில் நிர்வாகம் கடந்த 50 வருஷமாக நல்லா நடக்காமல் சீரழிஞ்சி போய் போலீஸ் உள்பட ரொம்ப கரப்டில் இருந்ததுன்னா இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்குது, இயற்கை தான். அதுக்காக ஒரு வீட்டுக்கும் ஒரு போலீஸ்காரனை போட முடியாது. போலீஸ் அந்த அளவுக்கு இல்லை. இனிமேல் ஒன்றா அதெல்லாம் இவர் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ கிவ் ஹிம் ஏ சான்ஸ். ஒரு 6 மாதம் கழித்து இந்த ஆட்சியை விமர்சனம் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி நடக்கிறதுக்கெல்லாம் இவர் வந்தது இல்லை. ஏற்கனவே இருந்தவன் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிற கொடுமைகளின் விளைவை தான் நம்ம சந்திக்கிறோம். அப்படி தான் நான் பார்க்குறேன்.